ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு விஷயம் தான் பண்ணுவோம். ஷேர்ஸ் வந்து வாங்குவோம், ஷேர்ஸ் வந்து விற்போம். அதாவது பை அண்ட் செல். நீங்கள் வந்து நாளைக்கு இந்த ஷேர், இந்த கம்பெனியோட இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு ஏறப்போகுது அப்படின்னு நீங்கள் வந்து கணிச்சிங்கன்னா நாளைக்கு இந்த ஷேரை வாங்குவீங்க, அதாவது பை பண்ணுவீங்க. இல்லை இந்த ஷேர் வந்து இந்த கம்பெனியோட பர்டிகுலர் ஷேர் வந்து நாளைக்கு குறைய போகுது, டவுன் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஷேரை விற்பீங்க, அதாவது செல் பண்ணுவீங்க. பை அண்ட் செல். நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பை அண்ட் செல் இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஷேர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு. இதுவே நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போகிறீங்க. அதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கால், இன்னொன்று வந்து புட். ஸோ அங்கே பை செல் பண்ணுற மாதிரி தான் சேம் மீனிங் தான் இங்கே வரப்போகுது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போயிட்டீங்க, ஸோ அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 100 ரூபா மதிப்பு இருக்குது அப்படின்னா நாளைக்கு 110 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்க. அந்த ஷேர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நாளைக்கு மேலே போகும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் கால்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்துட்டு நாளைக்கு இந்த ஷேர் டவுன் ஆக போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா மதிப்பில் ஷேர் நாளைக்கு 97 ரூபாய்க்கு டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை வச்சு நாளைக்கு இந்த ஷேரை விற்க போகிறீங்க, அதாவது செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க. சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா கால் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு ஸ்டாக் மேலே புல்லிஷாக இருக்கீங்க. ஸோ ஸ்டாக் பேரை நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்க, ஸோ அந்த காலை வாங்குறீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு புட் ஆப்ஷன் என்ன சொல்ல, புட் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ஷேர் டவுன் ஆக போகுது, அதாவது பேரிஷ், நீங்கள் அந்த ஷேரில் பேரிஷாக இருக்கீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன். ஸோ கால்னா புல்லிஷ், புட்னா பேரிஷ். இதுதான் சிம்பிள் மீனிங்.